இன்னைக்கு 10th தமிழில் ஃபஸ்ட்டு இயலில் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸ் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் பேசிக்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு தமிழில் இலக்கணம்னா அது ஒரு 5 வகையாக இருக்கும். இந்த 5 தான் தமிழோட இலக்கணமே. இதோட இது ஒன்றும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் தனித்தனியாக அங்கங்கே பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணம்னா அது எப்படி பிரிச்சிருக்காங்க, எழுத்து என்ன அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணம் 5 வகைப்படுமா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 தான் தமிழ் இலக்கணம். இதில் இந்த எழுத்துன்ற டாபிக் மட்டும்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த எழுத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. முதல் எழுத்துன்னா என்னன்னா, பிற எழுத்துக்கள் தோன்றி வளர்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்கிற எழுத்து இந்த முதல் எழுத்து தான். அது என்னென்னு பார்த்தோம்னா, உயிர் எழுத்துக்கள் ஒரு 12, நெக்ஸ்ட்டு மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்து ஒரு 12, மெய் ஒரு 18, ரெண்டுத்தையும் சேர்த்தா மொத்தம் 30. இந்த 30 தான் முதல் எழுத்துக்கள். 30 முதல் எழுத்துக்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள், இக்குன்றது ஒரு மெய் எழுத்து, ஆன்றது ஒரு உயிர் எழுத்து. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து கான்ற உயிர்மெய் எழுத்து பிறக்குது. அதேமாரி இட்டுன்றது ஒரு மெய் எழுத்து, ஆன்றது ஒரு உயிர் எழுத்து. இந்த இட்டு ஆவும் சேர்ந்து டான்ற உயிர்மெய் எழுத்து பிறக்குது. இதை தான் இந்த இக்கும் ஆவும் பிற எழுத்து தோன்றதுக்கு காரணமாக இருக்கிறதுனால இதை முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். அதாவது இந்த உயிரும் மெய்யும் முதல் எழுத்தில் சேருது. அது தோன்றி வளர்றத இது உயிர்மெய் எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்கிறான். ஏன்னா இந்த எழுத்து இந்த உயிரையும் மெய்யும் சார்ந்து தான் வருது. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரனால இதை சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சரி, முதல் எழுத்துனா என்னன்னா 2 வகை, உயிர் 12, மெய் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்து. அது எப்படி போகிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சார்பு எழுத்து. சார்பு எழுத்துன்றது என்னன்னா, அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வந்துச்சுன்னா அது சார்பு எழுத்து. இந்த சார்பு எழுத்து மொத்தம் 10 வகை. அது என்னென்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றியலுகரம், குற்றியல்கிரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10th தமிழில் ஃபஸ்ட் இயரில் நாம் இந்த உயிரளபெடையும் ஒற்றளபெடை இது 2 மட்டும் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.